அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கோபுரத்தின் நிழல் வீட்டின் மேல் விழுந்தால் கெடுதல் என்கிறார்களே, இது உண்மையா? இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல சார், இது என்ன சார், எல்லோருமே தெய்வத்தினுடைய நிழலிலே ஒதுங்க தானே பாப்பா, தெய்வத்தினுடைய நிழல் என்பது நன்மை தானே, இந்த மாதிரி கோபுரத்தினுடைய நிழல் வீட்டில் மேலே விழுந்தா இது கெடுதல்னு சொல்கிறாங்களே, இதில் லாஜிக் இடிக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எங்கே தெரியுமா சொல்லியிருக்கா? அதாவது பிராச்சீனமான ஆலயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஆலயங்களினுடைய நிழல் எந்த விதமான அந்த வீட்டின் மேலெல்லாம் விழாத ஒரு பகுதியில் தான் கட்டியிருப்பா. அதனை சுற்றி வீடுகள் என்பதே இருக்காது. ஏன்னு சொன்னா அந்த ஆலயத்தினுடைய எல்லை அப்படிங்கிறது ஒன்று நிர்ணயம் பண்ணியிருப்பா இல்லையா? சுத்தி பார்த்தோம்னா அந்த 8 திக்கிலையுமே அந்த பலிபீடங்களை வைத்திருப்பார்கள். தினசரி அதற்கு அந்த பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஷ்டதிக்கிலையும் கொடுத்துருப்பா. அந்த பகுதிக்குள்ளாக அது ஆலயத்தினுடைய எல்லையாகவே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தினுடைய எல்லைக்குள்ளாக ஒரு வீடு போய் கட்டுறா அப்படின்னு சொன்னா அந்த இடமானது அந்த ஆலயத்திற்கு சொந்தமான இடமாக இருக்கக்கூடும். இதைத்தான் நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆலயத்திற்கு சொந்தமான இடத்துல போய் நம்ம வீடு கட்டிட்டு குடும்பம் பண்ணோம்னா அது பாதிக்கத்தானே செய்யும். சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவா இல்லையா? சார் அப்படி இல்லை, நாங்கள் ஒரு நெருக்கமான பகுதியிலே வாழ்கிறோம், ஒரு சிட்டியில் இருக்கோம், சென்னை மாதிரி ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கோம், இங்கே ஒரு பட்டாவான லேண்டு சார், அதில் தான் நாங்கள் இருக்கோம். புதுசாக பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நிலத்தை தானமாக கொடுத்தா அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கா, அந்த கோபுரத்தின் நிழல் என்னுடைய வீட்டின் மேல் விழுதுன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக நமக்கு கெடுதல் என்பது நிச்சயமாக வரவே வராது. அதனால் இந்த சிட்டியில் இருக்கிறவா அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்திலே ஒரு ஆலயத்தினுடைய எல்லை இது கோவிலினுடைய இடம் அப்படின்னு தெரிஞ்சே அங்கே போய் வீடு கட்டி குடும்பம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்திலே பாதிப்பு என்பது வரத்தான் செய்யும். நிழல் என்பதை நாம் எடுத்துக்கொள்வதை விட அந்த இடமானது யாருக்கு சொந்தம் என்பதை நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இப்போ புதுசாக நம்ம போய் ஒரு கோவில் இடத்துல போய் நம்ம பட்டா கூட வாங்கி இருந்திருக்கலாம், ஆனால் ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணால் தெரிஞ்சிடும் இல்லையா? இது ஆலயத்தினுடைய இடமாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அங்கே யார் குடும்பம் பண்ணலான்னு சொன்னால் அந்த ஆலயத்திலேயே பணியாற்றக்கூடிய சிப்பந்திகள் வேண்டுமானால் குடியிருக்கலாம். அவர் ஆலயத்தினுடைய அர்ச்சகராக இருக்கலாம், அல்லது பரிசாரகராக இருக்கலாம், அல்லது ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம், மடைப்பள்ளியிலே பணியாற்றுபவர்களாக இருக்கலாம். இப்படி இருப்பவர்களுக்கு அந்த நாளில் பார்த்தோம்னா அந்த கோவிலுக்குள்ளேயே வீடுலாம் கட்டி கொடுத்துருப்பா. அவர்கள் குடியிருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அங்கேயே பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்கான குவார்ட்டர்ஸ் மாதிரி ஆயிடுறது. அதனால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்திலே வெளி மனிதர்கள், நம்ம சாதாரண மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் அந்த ஆலயத்தினுடைய இடத்திலே சென்று நாம் வீடு கட்டி கண்டிப்பாக குடும்பம் இருக்கக்கூடாது. சார் இதெல்லாம் தெரியாமலே எங்களுக்கு ஒரு 100 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் ஆக்குபை பண்ணி வீடுலாம் கட்டிட்டாங்க சார், ஆனால் கோபுரத்தினுடைய நிழல்ங்கிறது எங்கள் வீட்டு மேலே உழருது, இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணலாம்னு சொன்னால், பேசிக்கான அந்த திங்கை புரிஞ்சுண்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வீட்டு ஓனருக்கு வாடகை கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி வாடகை பணமாக இன்னைய தேதியில் மார்க்கெட்டில் இதுக்கு என்ன ரெண்டோ அந்த ரெண்டல் ஃபீயை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த ஆலயத்திற்கு செலவழிக்க வேண்டியது. கரெக்டாக இப்போ ஒரு மாதம் 10,000 ரூபா வாடகை நான் தருவேன் அப்படின்னு நினச்சேன்னா இந்த 10,000 ரூபாய் பணத்தை எந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய நிழல் உங்கள் வீட்டில் மேல் விழுகிறதோ அந்த ஆலயத்திற்கு காணிக்கையாக தந்து விட வேண்டியது. அவ்வாறு செய்கின்ற பட்சத்திலே நாம் வாடகைக்கு குடியிருப்பவர்களாகத்தான் இருப்போம், ஆலயத்தினுடைய சொத்துக்களை அனுபவிப்பவர்களாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் அதற்கான பரிகாரம். அதே நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பட்டா இருக்கிற இடத்துல தான் இருந்துட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த அந்த இடத்த அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துட்டார், அவர்கள் அங்கே புதிதாக ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள், அந்த கோபுரத்தினுடைய நிழல் என் வீட்டு மேலே உழுதுன்னு சொன்னா நமக்கு நிச்சயமாக எந்த பாதிப்புமே வராது.
அதனால் நமக்கு பாதுகாப்பு என்பதுதான் கிட்டும். இதனையும் நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ளலாம். பேசிக்கான கான்செப்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆலயமானது எந்த ஆகம விதிகளினுடைய அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிறதும் புரிஞ்சுக்கணும். அது சைவ ஆகமமா அல்லது வைகானசமா அல்லது பாஞ்சராத்திரமா, எந்த ஆகமத்தினுடைய அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான எல்லைகளை எப்படி வகுத்திருக்கிறார்கள், அங்கே அந்த பலிகள் எல்லாம் சரியாக செய்து வருகிறார்களா, அவ்வாறு செய்கின்ற பட்சத்திலே அந்த கோபுரத்தினுடைய நிழலானது நிச்சயமாக குடியிருப்பு பகுதியிலே விழவே விழாது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த பிரதான கோபுரம் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே வச்சிருப்பா. அதாவது ஆலயத்தினுடைய ராஜகோபுரம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். இது போக ஆலயத்தினுடைய கோபுரம் தவிர்த்து இந்த ஆலயத்தினுடைய கோபுரத்திற்கும் அந்த சன்னதி தெருன்னே ஒரு தெரு வச்சிருப்பா. அங்க ஃப்ரண்ட்ல ஒரு கோபுரம் வச்சிருப்பா. அது பார்த்தோம்னா ஆர்ச்சுக்காக அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆர்ச்சா இருக்காம ஒரு பெரிய கோபுரமா கூட இருக்கலாம். அந்த இடத்திலே இடையிலே ஒரு தெரு, சன்னதி தெரு அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, அந்த சன்னதி தெருவிலே அந்த காலத்துல யார் குடியிருந்தான்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னார் போல் அந்த ஆலயத்தினுடைய சிப்பந்திகள், அந்த மடத்திலே பணியாற்றக்கூடியவர்கள், அவர்கள் மட்டும்தான் குடியிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதே நேரத்திலே வெளியாட்கள், காலப்போக்கிலே வெளி மனிதர்கள் வந்து அந்த இடத்தினை விலைக்கு வாங்கி அவர்கள் வந்து குடியிருக்கும் பொழுது அவர்களுடைய குடியிருப்புகளின் மேல் இந்த கோபுரத்தினுடைய நிழல் விழுகிறது என்று சொன்னால், இவர்கள் பிரதி மாதந்தோறும் வாடகை பணமாக அந்த ஆலயத்திற்கு செலுத்தி விட வேண்டியது. இதுதான் அதற்கான பரிகாரம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது இறைவனினுடைய அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.